இந்த வீடியோவில் ப்ராப்பராக இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான கேன்வாஸ் நான் ரெடி பண்ணிக்கிறேன். கேன்வாஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு 3 வகையில் பண்ணலாம். ஒன்று, இந்த நியூ ஃபைல் இருக்குது பார்த்திங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ண விண்டோ வரும். அதில் நீங்கள் கொடுக்கலாம். இதே விண்டோவை இன்னொரு விதமாக ஓப்பன் பண்ணலாம். என்னென்னா ஃபைலில் போய்ட்டு நியூன்னு கொடுத்தீங்கன்னா கூட இது ஓப்பன் ஆகும். அப்படியும் இல்லை அப்படின்னா Ctrl+N ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூட இந்த விண்டோ வந்துடும். ஓகே, இந்த விண்டோவில் நமக்கு தேவையான சைஸை கொடுக்கணும். அதாவது ஹைட் அண்ட் வித்து. நமக்கு 4K வேணுங்கிறதுனால நமக்கு அவங்களே ப்ரீசெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிலிம் அண்ட் வீடியோன்னு இருக்குது பார்த்திங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு தேவையான ப்ரீசெட்ஸ்லாம் வரும். அதில் நான் அந்த 4Kன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா, அந்த 4K கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 4Kக்கு உண்டான வித்து, ஹைட்டு, ரெசல்யூஷன் எல்லாமே வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. இது ஓகேன்னா நம்ம க்ரியேட் கொடுத்துக்கலாம். இல்லை வேறு ஏதாவது மாற்றணுன்னா கூட மாற்றிக்கலாம். இப்போ எனக்கு ரெசல்யூஷன் வந்து 72 வேணாம், எனக்கு ஒரு 150 வேணும். அதனால் 150 கொடுத்துக்கிறேன். அதேமாரி இங்கே கலர் ப்ரொஃபைல் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நான் sRGB வச்சுக்கிறேன். ஓகேவா, இப்போ எனக்கு தேவையான செட்டிங்ஸ் நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் அந்த க்ரியேட் கொடுக்க போகிறேன். க்ரியேட் கொடுத்தனா எனக்கு இது மாதிரி வந்துடும். ஓகே, எனக்கு இப்போ ரெண்டாவது வந்து இந்த பேக்ரவுண்டு வந்து எனக்கு ஒயிட்டு வேணாம், எனக்கு பிளாக் வேணும். அதனால் என்ன பண்ணுறேன்னா ஃபோர்க்ரவுண்ட் கலர் இருக்குது பார்த்திங்களா, அதில் நான் பிளாக்கை செலக்ட் பண்ணிவிட்டு பெயிண்ட் பக்கெட் டூல் இருக்குது பாருங்கள், அதை எடுத்து ஜஸ்ட் கிளிக் பண்ண அப்படின்னா பேக்ரவுண்டில் பிளாக் அப்ளை ஆகிரும். இங்கே வச்சு எம்டி ஸ்பெஷலாக கிளிக் பண்ணினா அந்த பேக்ரவுண்டோட அதுக்கு பின்னாடி இருக்கிற காட்டும், அது என்ன கலரில் இருக்குன்னு காட்டும். நான் டிஃபால்ட்டே கொடுத்துட்றேன். இப்போ அடுத்ததாக வந்து தேவையான டெக்ஸ்ட்டை நம்ம டைப் பண்ணிப்போம். டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறப்ப தனித்தனி லெட்டராக டைப் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் அந்த எஃபெக்டை நம்மளால் அப்ளை பண்ண முடியும். நான் வந்து PSB அப்படின்னு டைப் பண்ண போகிறேன். அதனால் அந்த லெட்டரை தனித்தனியாக டைப் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு Pங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். அதோட டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்டில் வச்சுக்கிறேன். இதை வந்து நான் ஒரு ரெசல்யூஷன்லேருந்து ஒரு 150 வச்சுக்கிறேன். 150 சின்னதாக இருக்குது, ஸோ அதனால் 300 வச்சுக்கிறேன். அடுத்த லெட்டர் எஸ்ஸை டைப் பண்ணிக்கிறேன். அடுத்த லெட்டர் பியும் டைப் பண்ணிக்கிட்டேன். எனக்கு தேவையான லெட்டர் இதுமாரி எத்தனை வேணாலும் நீங்கள் தனித்தனியாக டைப் பண்ணிக்கலாம். எனக்கு 3 லெட்டர் தான் வச்சுட்டு பண்ண போகிறோங்கிறனால 3 லெட்டரோட இந்த படிக்கிட்டேன். இப்போ இது தனித்தனியாக இருக்குது. இது ஒரு ப்ராப்பராக ஒரு அலைன்மெண்ட்டில் கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் மூவ் டூல் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு இப்படி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இந்த 3மே செலக்ட் ஆகிரும். அதாவது பேக்ரவுண்டில் வேறு எதுவும் லேயர் இல்லை, எம்டியாக இருக்குது அப்படின்னா இந்தமாரி செலக்ட் பண்ணலாம். இது எப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த அலைன்மெண்ட் இருக்குது பார்த்திங்களா, இதில் இந்த அலைன்மெண்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா அது நேராக அப்படி வந்துடும். இப்போ வந்து இதில் நேராக இருக்குது. இப்போ இது இவ்வளோ கேப் இல்லாமல் வேணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இவ்வளோ கேப் இல்லாமல் நான் அதை பக்கத்தில் கொண்டு போய் வச்சுக்க போகிறேன். அதாவது P மேலே அந்த எஸ்ஸை இருக்கிற மாதிரி வச்சுக்க போகிறேன். அதுக்கு எஸ்ஸை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே நகர்த்தினேன் அப்படின்னா, லெஃப்ட் சைடு நகர்த்தினேன் அப்படின்னா அது கரெக்டாக ஈவனாக நகரும். அதான் முன்ன பின்ன மேலே கீழே போகாமல் ஒரே டைரெக்ஷனில் அப்படி போகும். அதேமாதிரி பிஏ ப்ரெஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே நகர்த்தினேன் அப்படின்னா அதுவும் கரெக்டாக போய் நேராக அது அதுக்கும் மேலே கீழேயும் போகாது. இப்போ வந்து இந்த PSBங்கிறத நான் இந்த பேக்ரவுண்டுக்கு சென்டராக கொண்டு வரணும். நம்ம எப்போவுமே இப்படி செலக்ட் பண்ணி இப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த இது சென்டராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கரெக்டான சென்டரில் இருக்கா அப்படிங்கிறது தெரியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா இதை வந்து குரூப் பண்ணிடணும். எப்படின்னா நான் செலக்ட் பண்ணுவேன். இப்போ ட்ராக் பண்ணி இந்த 3 செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணால் நீங்கள் பாருங்கள் இந்த லேயர் எல்லாமே செலக்ட் ஆகிருக்கு. அந்த 3 லேயருமே செலக்ட் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன்னா Ctrl+G கொடுத்தேன் அப்படின்னா அந்த குரூப் ஆயிரும். Ctrl+G கொடுத்தா குரூப் லேயர் ஆயிரும். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த குரூப்பையும் இந்த பேக்ரவுண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இந்த அலைன்மெண்ட் டூல் வந்துருச்சு பாருங்கள். இப்போ சென்டர் கொடுத்தேன் அப்படின்னா அது கரெக்டாக சென்டர் வந்துடும். அதாவது வெர்டிக்கலாகவும் ஹரிசன்டலாகவும் சென்டர் லைனுக்கு வந்துடும். இப்படி தான் ப்ராப்பராக நம்ம சென்டர் லைன் பண்ணணும். இப்போ மறுபடியும் இந்த குரூப் வைக்கிறேன். இப்போ வந்து இந்த எஸ் இருக்குது பார்த்திங்களா, இப்போ வந்து ஷேடோஸ் க்ரியேட் பண்ண போகிறோம் அடுத்தது. அதனால் அந்த எஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு லேயர் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு விண்டோ வரும். இந்த விண்டோவில் இந்த ட்ராப் ஷேடோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதை டிக் பண்ணுறேன். இந்த இடத்துல தான் நமக்கு அந்த ஷேடோஸ் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே தான் இருக்கும். இப்போ அப்படி ஓரளவுக்கு நேச்சுரலாக இருக்கிற மாதிரி ஷேடோஸ் க்ரியேட் பண்ணால் நம்ம கரெக்டான செட்டிங்ஸு கரெக்டான அளவு கொடுத்தா தான் அது ஓரளவுக்கு நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட்டிங்ஸை கொடுக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா
இந்த ஆங்கிள் வந்து இதெல்லாம் லைட்டு குளோபல் லைட்டுன்னு கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, அதை வந்து நான் 45 டிகிரிக்கு வச்சுக்கிறேன். 45 டிகிரின்னு வச்சுக்கிட்டு அடுத்தது டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படிங்கிறத இது காட்டும். நான் கொஞ்சம் எவ்வளோ வச்சுக்கிறேன். ஓகே, அந்த எஸ் கர்வ் தெரிகிற அளவுக்கு நான் வச்சுக்கிறேன். ஸ்ப்ரெட்டுங்கிறது அந்த எந்த அளவுக்கு இது டார்க்காக இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணும். சைஸு இதை அட்ஜஸ்ட் பண்ணோன்னா அது ப்ளர் ஆகும் லைட்டாக. எவ்வளோ வேணால் நான் இது இவ்வளோ வச்சுக்கிறேன். ஓகேவா, இந்த ஆப்ஷன்ஸ் மாற வேணால் அவங்க எதுக்கிட்டே இருக்கட்டும். ஒப்பாசிட்டி மட்டும் நான் லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். இவ்வளோ கம்மி பண்ண வேணாம், பத்தலை. ஓகே, ஒரு 80 வச்சுக்கிறேன். இது ஓகே. இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இதே வந்து நான் இந்த லெட்டருக்கு அப்ளை பண்ணணும், இந்த லெட்டருக்கு அப்ளை பண்ணணும். ஸோ நான் அதே மாதிரி போய் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கதை காப்பி பண்ணி அதுக்கு மற்ற ரெண்டுத்துக்கும் கொடுத்தாலே போதும். அதுக்கு இந்த எஸ்ஸன் எதுக்கு நான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கணும் அதை செலக்ட் பண்ணிட்டு நான் எஸ் தான் அதுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த எஸ்ஸில் ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா லேயரில் ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா காப்பி லேயர் ஸ்டைல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு இந்த பிக்கு வேணுன்னா பி லேயரை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் லேயர் ஸ்டைல் அப்படின்னு கொடுத்தா அப்படின்னா அதுக்கும் அப்ளை ஆகணும். அதேமாதிரி இந்த பி லெட்டரையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் ஸ்டைல் அப்படின்னு கொடுத்தோன்னா அதுக்கு அப்ளை ஆகும். பேக்ரவுண்டும் பிளாக்கில் இருக்கிறதுனால அது சரியாக தெரில, அதுக்கும் ஆனால் அப்ளை ஆகிருக்கும். இப்போ இந்த 3க்கு இடையிலும் இருக்க ஸ்பேஸும் கரெக்டாக இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த 3த்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இருக்குது பார்த்திங்களா, இதை கிளிக் பண்ணா அந்த லெட்டருக்கு இடையில இருக்கிற ஸ்பேஸிங்கை வந்து கரெக்டாக லைன் ஆகிக்கும். பாருங்கள், அன்டூ பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை கொடுக்குறேன். நம்ம இதுக்கு முன்னாடி தப்பாக இருந்திருக்கு, இப்போ கரெக்டாகிட்டு. இந்த ஸ்பேஸிங்கும் கரெக்டாக யூஸ் பண்ண கற்றுக்கணும். ஓகே, பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்ல ஒரு டீசெண்டான அந்த ஷேடோலுக்கு வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நமக்கு தேவையான டெக்ஸ்ட் எஃபெக்ட் கிடச்சிருச்சு. ஆனால் எனக்கு இந்த டேரெக்ஷன்லேருந்து லைட்டு வந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. அதனால் அந்த டேரெக்ஷன் லைட்டு வர மாதிரி ஒரு எஃபெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த நியூ லேயர்னு ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் ஆகிரும். குரூப்புக்குள்ளே க்ரியேட் ஆகிருக்கு. இந்த குரூப்புக்குள்ளே வேணால் நல்லா ட்ராக் பண்ணி நான் வெளில கொண்டு வந்துக்கிறேன். இப்போ ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணிட்டு ஃபோர்க்ரவுண்டில் ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கேன்வாஸை நல்லா ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஜூம் அவுட் ஆகும், கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஜூம் இன் ஆகும். இப்போ ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ப்ரெஷ் சைஸ் நல்லா தெரியுது. ப்ரெஷ் சைஸை சின்னது பண்ணுறதுக்கு ஓப்பன் கர்லி ப்ரைஸாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ப்ரெஷ் சைஸ் சின்னதாகும். அதே பெருசு பண்ணுறதுக்கு க்ளோஸ் கர்லி ப்ரைஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது பெருசாகும். இப்போ நான் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு பெருசாக வச்சுக்கிறேன். கேன்வாஸ் எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு சின்னது பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு இப்போ எந்த அளவுக்கு இந்த லைட் எஃபெக்ட் வேணுங்கிற அளவுக்கு இது இந்த இடம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ இந்த இடத்துல வச்சு நான் ஒரு கிளிக் பண்ணுறேன். பாருங்க, இந்த லைட் எஃபெக்ட் எனக்கு கிடச்சிருச்சு. இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்குது. இப்போ அடுத்தது PSP அப்படிங்கிறது கீழே அதோட எக்ஸ்பான்ஷன் எழுத விரும்புகிறேன். அதாவது ஃபோட்டோஷாப் பைனரி. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட் டூல் எடுத்துக்கிட்டு கிளிக் பண்ணி தேவையான எழுதுகிறேன். ஃபோட்டோஷாப் பைனரி அதை ட்ராக் பண்ணி நான் அதில் சென்டர் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு தேவையான டெக்ஸ்ட் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு நினைக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி ஏதாவது சொல்லி கொடுத்துருப்பேன்னு நம்புகிறேன். அப்படி இல்லை பிடிக்கல அப்படின்னா இல்லை எதாவது மாற்றிக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.